அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். இவர்தான் பிரதமரா? தூண்டிலை வடக்கே வீசிய ஸ்டாலின். பாஜகவை கலங்கடிக்கும் இந்தியா கூட்டணி மீட்டிங். டெல்லியில் நடைபெற போகும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல இந்தியா கூட்டணியின் ஒவ்வொரு நகர்வையும் பாஜக உற்று கவனித்து வருகிறது. லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை அதிகரித்தபடியே வருகிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் வருகிற 1ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. டெல்லியில் நடக்கும் இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க போகிறார்கள். இறுதிக்கட்ட தேர்தல் காரணமாக மம்தா பானர்ஜி இதில் பங்கேற்கவில்லை. திமுக சார்பில் பொருளாளர் TR பாலு பங்கேற்பார் என்றாலும் முதல்வர் ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற ஆவல் கடந்த 2 நாட்களாகவே வலம் வந்தது. அது மட்டுமல்ல, ஒருவேளை 1ஆம் தேதிக்கு பதில் 2 அல்லது 3 தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டால் அதில் ஸ்டாலின் பங்கேற்க வாய்ப்பு இருக்குமா என்று சந்தேகம் கிளம்பியது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு டெல்லி புறப்படுகிறார் என்றும் தகவல் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, ஆலோசனை கூட்டம் எப்போது நடைபெற்றாலும் முதல்வர் ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று திமுக வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன. இதனிடையே தேர்தலில் இறுதிக்கட்டத்தின் போது இப்படி ஒரு கூட்டத்தை இந்தியா கூட்டணி அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்த 2 விதமான தகவல்கள் கசிந்து வருகின்றன. அதாவது, தங்களுக்கு சாதகமாகவே ரிசல்ட் வரக்கூடும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்களாம். அதனால்தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவெடுக்க இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டியிருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, 100 இடங்களை கூட காங்கிரஸ் பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். 260 இடங்கள் வரை பாஜக பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் யோகேந்திர யாதவ். இந்த 2 கருத்து கணிப்புகளும் பாஜகவுக்கு பெரிய தெம்பினை தந்து வரும் நிலையில் அந்த நம்பிக்கையை குலைப்பது போல ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறதாம் இந்தியா கூட்டணி. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. வருகிற 1ஆம் தேதி வரை தான் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளதாம். மறுநாளே அவர் திகார் சிறைக்கு திரும்ப வேண்டுமாம். எனவே கெஜ்ரிவாலும் பங்கேற்க வசதியாகத்தான் கூட்டணி ஆலோசனைக்கு தேதி குறிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவியேற்பது, கூட்டணி அமைச்சரவை வழிநடத்தி செல்வது யார், கூட்டணி ஆட்சியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, இது குறித்தெல்லாம் ஆலோசிக்க உள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை என்று கெஜ்ரிவால் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆனால் கார்கேவை பிரதமராக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறார். அதேபோல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் விலகி தனியாக தேர்தலை சந்தித்தாலும் ஆட்சி அமைக்கும் போது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதேபோல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த 3 நாட்களில் பிரதமர் பெயர் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. எனவே பிரதமர் பதவிக்கு இதில் யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிடம் ஏற்பட்டு வருகிறது. நன்றி.